வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் நம்ம முக்கியமான டாபிக் என்னன்னா கியூபிட் லிமிடெட் பார்க்க போகிறோம். இந்த கியூபிட் லிமிடெட்ங்கிற கம்பெனியில் தொடர்ந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போகுது. அது என்ன காரணத்தினால ஏறுது, யார் இதோடைய ப்ரொமோட்டர், சரிங்களா, என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இவங்க பண்ணுறாங்க, ஸோ ஃபியூச்சரில் இவங்க எந்த மாதிரியான க்ரோத்தை போய் நோக்கி நகர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இந்த ஸ்டாக்கை எந்த ப்ரைஸில் வாங்கணும், எந்த ப்ரைஸில் விற்கணும் அப்படிங்கிறத எதுவும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஓகே, ஆனால் இதில் நடந்துட்டு இருக்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பேசிக்காக என்னன்னு தெரியும் உங்களுக்குலாம், ஒரு காண்டம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, மேல் காண்டமாக இருக்கலாம், ஃபீமேல் காண்டமாக இருக்கலாம், லூப்ரிகேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது வாட்டர் லூப்ரிகேஷனாக இருக்கலாம், இதெல்லாம் இவங்களுடைய பிராண்டுன்னு தெரியும். இது இல்லாமல் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இவங்க பெர்ஃப்யூம்ஸு, டியோட்ரண்ட்டு, ஹேர் ஆயில், இன்னும் பாடி லோஷன்ஸு, ஹேர் ரிமூவர் இருக்கு இல்லையா, நார்மலாக என்ன பண்ணுவோம், வேக்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை ரேசர் யூஸ் பண்ணுவோம், அதை தாண்டி ஒரு ஸ்ப்ரேலேயே ஹேர் ரிமூவ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு கொஞ்சம் பார்க்கறதுக்கு எப்படின்னா ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுக்கு கீழே இதை கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாலும் இது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அதை புரிஞ்சுங்க. இது பியூர்லி வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ். வெல்னஸ் ப்ராடக்ட்னா நம்மளுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வெல்னஸ் ப்ராடக்டாக தான் இதை நம்ம பார்க்கணும். இது எஃப்எம்சிஜின்னு தான் கேட்டகரி ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஜீன் அண்ட் வெல்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னன்சி கிட்டு, இதெல்லாம் கூட இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,20,000 ரீட்டைல் ஷாப்ஸ் போய் ரீச் ஆகிருக்காங்கன்றது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் முக்கியம். அப்போ இது என்ன பெரிய விஷயமா, 1,20,000 ரீட்டைல் ஷாப்புக்கு பார்த்து ஏன்னா இதுக்கு முன்னாடி மற்ற கம்பெனிங்களாம் போலியா அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் மற்றும் WHO காண்டம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே என்ன ஆகும், மார்ஜின் ரொம்ப தின்னாக இருக்கும். தின் மார்ஜின் வச்சு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரெகுலரான பிஸ்னஸாக இருந்திருக்கும் ஒன்று. ஸோ ரீட்டைலில் போக தேவையில்லை, மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை, விளம்பரம் தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் வருஷம் லாங் டேர்முக்கு இவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆர்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், பல என்ஜிஓக்களுக்கு காண்டம் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. அந்த என்ஜிஓ பல நாடுகளில் இதை பயன்படுத்த இலவசமாகவும் கொடுத்துட்டு வராங்க. அப்படிங்கிறதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ 2023 என்ன ஆகுதுன்னா, புது மேனேஜ்மெண்ட் மாறுறாங்க. கொலம்பியா பெட்ரோகெம் லிமிடெட் இவங்க கிட்ட தான் இப்போ மேஜர் ஸ்டேக் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த கொலம்பியா பெட்ரோகெம் கம்பெனி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு காலத்தில். மேஜர் ஸ்டேக் அவங்க கண்ட்ரோலுக்கு இன்றைக்கி அவங்க புது மேனேஜ்மெண்ட்டாக உருவாயிருக்காங்க. இந்த கொலம்பியா பெட்ரோகெம் கம்பெனி யார் அப்படிங்கிறதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல பார்த்துக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட 2005 லெஸ்டடாக இருக்குது இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ். உங்களுக்கு சார்ட்டில் வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ 2023 வரைக்குமே எந்த சேஞ்சஸுமே எல்லாமே கிடப்பில் கிடந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போனஸு, ஸ்பிளிட்டு, போனஸு, அப்புறமா இப்படி தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 132 ரூபாய் அந்த ரேஞ்சு 132 ரூபாய் இருக்கிறத பார்த்துருக்கீங்க. அப்போ லாஸ்ட் 3 இயரான சார்ட் வைக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எந்த சேஞ்சஸ் இல்லை. இந்த 3 இயராக தான் இது டெவலப்மெண்ட்டுக்கே வந்திருக்குங்கிறதுனால அதே பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் அதுக்கு முன்னாடி எங்கே அதே தான் இருந்தது, இப்போ அதே தான் இருக்குது. லாஸ்ட் 6 மந்த்ஸ் மார்க்கெட்டே மோசமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும்பொழுது கூட இது பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 70% மேலே க்ரோத் இருக்குது. 3 மந்த் மார்க்கெட் அதில் பாதாளத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76% க்ரோத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி இதோட பி ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா S160க்கு மேலே இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 இருக்குது. ஸோ அதோட புக் வேல்யூ வெறும் 3 ரூபா 35 பைசா தான். இன்றைக்கி இருக்க ஸ்பிளிட் எல்லாம் போக இன்றைக்கி அட்ஜஸ்டபிள் புக் 3 ரூபா 35 பைசா தான். கம்பேரிட்டிவ்லி ஷேரோட கம்பேர் பண்ணும்போது 38 மடங்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இதெல்லாம் எந்த மாதிரியான சேலஞ்ச் அப்படின்றத இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதோட ROI 24% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது காலத்துக்கு காலம் இருக்குதா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கம்பெனியுடைய ஆவரேஜ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்கள் ஸ்க்ரீனில் வைக்கிற பாருங்க, காலத்துக்கு கீழே தான் இருந்திருக்கு. இப்போ தான் என்ன இருக்குனாக்கா கிட்டத்தட்ட டாப் ரேஞ்செலாம் போயிருக்கு. 300க்கு மேலெலாம் போயிருக்கும். ஏன் 300 போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் மேபி கம்மியாக இருக்கும், அதனால் அது போயிருக்கும். ஷேர் ப்ரைஸ் குறையில. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 160 காட்டுது. இதோட ஆவரேஜ் பி 34.6 தான் இருக்குது. இவங்களோட பியர் குரூப்போட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். பியர் குரூப் நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம், டாபர் இந்தியா சொல்லலாம், கோத்ரேஜ் கன்சியூமர் சொல்லலாம், PNG ஹெல்த் கேர் சொல்லலாம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, எம்எம்இ. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இவங்களோட பி என்ன இருக்குனாக்கா 50, 40, 20 இந்த ரேஞ்ச் இருக்குது. கிட்டத்தட்ட 50ங்கிறது கூட ஒரு ஜென்யூனாக தெரியுது, ரொம்ப தப்பும் கிடையாது இந்த கம்பெனி. ஏன்னா இது மார்ஜின் அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டில் மார்ஜின் ரொம்ப கம்மியாக வைப்பாங்க, தின் மார்ஜின் வைப்பாங்க. ஸோ காண்டம் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் மார்ஜின் பெட்டராகவே இருக்கும். அது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது இல்லையா. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸில் மார்ச் 2025க்கும்
மார்ச் 2026க்கு இருக்கிற நெட் ப்ராஃபிட் கேப் பார்த்தீங்கன்னா 11 கோடி 11.5 கிட்டத்தட்ட 36 கோடி. வெறும் ஒரே வருஷத்தில் அந்த குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 300% வந்து க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு புரியுதா? இது காரணம் 1,20,000 ரீட்டைல் ஷாப்பில் இவங்க எங்கே பிஸ்னஸை கொண்டு போய் சேர்த்தாங்களோ அதுக்கு முன்னாடி இல்லை. இப்போ அது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக அவ்வளோ ரீட்டைல் ஷாப்புக்கு அவங்களோட புது ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த கான்செப்டை எனேபிள் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டரை மட்டுமே நம்பி இல்லை. இன்றைக்கும் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை மட்டும் நம்பி இல்லாமல் ரீட்டைல்ஸ்க்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மார்ஜின் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் வைடர் ஆகுது. இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ். இப்போ ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லையும் பாருங்கள், உங்களுக்கு சேல்ஸ் இயர் ஆன் இயர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20%, 35% வருது. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 100%க்கு மேலே 114% மேலே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு காரணம். இது ஒரு காரணம் கிடையாது, இதுதான் முக்கியமான காரணம். கம்பெனி ப்ரொமோட்டர் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கவனிச்சா ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROI பாருங்கள். 22, 19, 20, 27ன்னு இந்த மாதிரி உங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வராங்க. அப்போ என்ன விஷயம் எனக்கு புரியுது அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. ஓகேங்களா? இந்த கம்பெனிக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் எல்லாம் யாரோ வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் புரியுது இல்லை? இதில் ப்ரமோட்டர் கிட்ட எவ்வளோ ஸ்டேக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46%க்கு மேலே ப்ரமோட்டர் கையில் இருக்குது. ஆனால் இதே ப்ரமோட்டர் கையில், சரிங்களா, இதே ப்ரமோட்டர் கையில் போன வருஷம் 42% தான் இருந்தது. ஸோ போன 3 வருஷத்தில் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான ஷேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ரீட்டைலில் கிடைக்கிற எல்லா ஷேர் பிளாக் டீல் போட்டு கூட அவங்க வாங்குறது இல்லை. அப்போ மார்க்கெட்லேயே டைம் டு டைம் அதை வாங்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பிஇ பற்றிலாம் கவலையே கிடையாது. ஏன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேர் 80 பைசா. அப்போ 80 பைசாங்கிற இந்த ஏர்னிங் பர் ஷேர் ஒருவேளை இன்னும் ஒரு வருஷத்தில் 2 ரூபாவா ஆயிடுச்சுன்னா இந்த 132 டிவைடட் பை 2 பண்ணால் 60 ஆயிடும். எங்கேருந்து எங்கே வருது பாருங்க, லாஜிக் புரியுதா? ஸோ 65 ஆயிடும். இது மாதிரி ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கிறத நோக்கி இந்த டீம் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 391 கோடி சேல்ஸ் காட்டியிருக்காங்க. அதுவே போன குவார்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 180 சில்லற கோடி தான் இருக்குது. அப்படியே டபுள் ஆயிருக்கு. கரெக்டாக இப்போ அவங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா இந்த குவார்ட்டருக்கு 600 கோடி ரூபாய் டார்கெட் வச்சிருக்காங்க. உங்களால் நம்ப முடியுதா? 600 கோடி டார்கெட் ஒரு குவார்ட்டருக்கே இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸை காட்ட முடியும்னா அப்போ இந்த ஏர்னிங் பர் ஷேர்லாம் அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா சம்பாதிச்சிட்டாங்கன்னு வச்சு இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வரும்? 40 பியில் வந்து லேண்ட் ஆகிடும். அதனால தான் இந்த ப்ரமோட்டர் வந்து இதை அதிகமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற பாயிண்ட் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். போன 5 குவார்ட்டரில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரமோட்டர் எப்படி இன்க்ரீஸ் ஆகி வராங்க. ஆனால் நாம் ஆஸ் அ மக்களாக ரொம்ப வருஷமாக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும், அப்பா நல்ல ப்ரைஸ் வந்துருச்சு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ரீட்டைல் டு ரீட்டைல் வாங்கும்போது நீங்கள் பயப்படலாம். ஆனால் ரீட்டைல் டு ப்ரமோட்டர் வாங்கும்போது நம்ம பயப்படவே தேவையில்லை. இது வந்து என்னென்னா அவங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் இப்போ 46% ஆயிடுச்சு ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அதுக்கடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பற்றி காலத்துக்கு இந்த கம்பெனி பற்றி கவலையே பட்டது கிடையாது. இப்போ தான் ஒரு 9 மாதமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஸ்டேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போவும் மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேக் வந்து 0.15% தான் இந்த கம்பெனிக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு நபர், அவர் பேர் என்ன, ஆதித்யா அலுவாலியா. எஸ், ஆதித்ய குமார் அலுவாலியா அப்படிங்கிறது கர்நாடகா பேங்க்கில் பிளாக் டீல் பண்ண ஒரு மிகப்பெரிய விஐபி. கரெக்டுங்களா? எஸ், அதே நபர் தான் இந்த கியூபிடோடைய சிஎம்டி, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராகவும் இருக்கிறார். ஸோ யங் பர்சன், அது உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவுடைய கம்பெனி தான் இந்த கம்பெனியில் அந்த சொன்னேன் இல்லையா, கொலம்பியா பெட்ரோகெம் அப்படிங்கிற கம்பெனி அவங்க அப்பாவுடைய கம்பெனி தான். அந்த நிறுவனம் பல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை தயாரித்து மார்க்கெட்டில் விற்றுட்டு வராங்க. அந்த கம்பெனி தான் இந்த கம்பெனியுடைய எத்தனை % ஸ்டேக் வச்சுருக்காங்க, 46% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இதில் இப்போது சிஎம்டியாக இருக்கக்கூடிய ஆதித்ய குமார் அலுவாலியா தான் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. வேறு யாரோ இல்லை, நம்ம ரீட்டைலர் குறைஞ்சிக்கிட்டே போகிறோம். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா இதை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏற்கனவே கர்நாடகா பேங்க்கில் கூட ஒரு பிளாக் டீல் நடந்தப்போ என்ன நடந்ததுன்னு நான் சொன்னேன், அதிகமாக ஆச்சுங்கிறதுக்காக வேண்டி அவசரப்பட்டு உள்ளே போயிடாதீங்க, அது திருப்பி ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து அந்த இடத்துல நம்ம புரிய வச்சோம். அதே மாதிரி தான் இப்போ என்ன நடந்ததுன்னா 160ங்கிற பிஇ இந்த ரேஞ்சுக்கெலாம் இது ட்ரேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இது நல்ல ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சு இதை வாங்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி யாரும் வாங்கலை. அதுக்குள்ளே இருக்க ப்ரொமோட்டரே இதை வாங்கிட்டு இருக்காருங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் விஷன் கிடைச்சிருக்கு இது எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. ரைட், இப்போ இந்த கம்பெனி தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்கன்றதை பார்த்துருக்கேன். ஸோ நான் இந்த கம்பெனியுடைய பிஇஓ இது கரெக்டான ப்ரைஸா அதெல்லாம் நான் உங்களுக்கு பற்றி பேசுறதுக்காக இங்கே வரல. நான் உங்களுக்கு இந்த கம்பெனியில் நடந்துட்டு இருக்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணுமா வேணாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எஸ் அ ப்ரமோட்டர் அவங்க அதிகமான ஷேர்ஸை வாங்குறாங்க அப்படின்னும்பொழுது ஒரு சைட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பாசிட்டிவ் தான். இன்னொரு சைடும் சொல்கிறேன், ப்ரமோட்டர் 24% பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க.
ஏன் பிளட்ஜ் பண்ணியிருக்கலாம்? மேபி அந்த ஃபண்டை வச்சு ரீட்டைலில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கூட அவங்க கன்சிடர் பண்ணிகிட்டே வரலாங்கிறதுக்காக பிளட்ஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த கம்பெனி மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான நியூஸ். பட் எந்த ப்ரொபோசிஷனில் நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணலாம்னா உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனி 2% மேலே போகாமல் பார்த்து, ஓகே, உங்கள் டோட்டல் ஹோல்டிங்ஸில் சொல்கிறேன் 2% மேலே போகாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு இதே மாதிரி ஒரு முறை சூடுபட்டிருக்கும், ட்ரெண்டில் நம்ம அடி வாங்கியிருப்போம். நல்ல கம்பெனி ட்ரெண்டு, ஆனால் எவ்வளோ பிஇ போச்சு, இன்றைக்கி என்ன நிலைமை? ஸோ அதுவுமே எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத. நம்ம நாளைக்கு இண்டக்ஷன் மீட்டிங் இருக்குது. யார் யாரெல்லாம் இந்த வாரம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் நாளைக்கு ஈவினிங், அதாவது 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஹவு டு பிகம் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறதும், ப்ளஸ் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நம்மளுடைய போர்ட்டலில். அந்த சேஞ்சஸ்லாம் என்னங்கிறதும் கூட நான் உங்களுக்கு வீடியோவாக இன்னைக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பேஜில் பார்த்துக்குங்க. ஃபர்தராக ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கில் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும், பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.